வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நம்ம மேக்ஸ் மாரத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மாஸ் ரூலை பேஸ் பண்ணி எப்படி நம்ம சம்மெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 2, அதாவது அதுக்கடுத்த டாபிக், அதுக்கடுத்த மாடலை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, அட் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். சி அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல நம்ம வந்து டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்றோன்றத ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தனியா எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டுக்கு பொழுது நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம். சி அப்படின்றதுக்கு பொழுது டிவிஷன் யூஸ் பண்ண போறோம். பெர்சன்டேஜ் அப்படின்றதுக்கு பதில் பிளஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த டாலர் சிம்பிளுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா மைனஸை யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். 6 பெர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறோம், பிளஸ் யூஸ் பண்ண போறோம். 12 சி இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறோம், டிவிஷன் யூஸ் பண்ண போறோம். 3 அட் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறோம், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம். டாலர் இருக்கிற இடத்துல மைனஸ் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம போர்டு மாஸ் ரூலுக்கு வாங்க. பிராக்கெட்டு, ஆஃப், டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், அடிஷனு, சப்ராக்ஷன், இந்த ஆர்டர் படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க டிவிஷன்ல என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான். அப்போ 12 இன்ட்டு 1/3 மாத்தலாம். அப்போ 3 அடிச்சாலும் 4 டைம்ஸ் வரும். அப்போ 6 + 4 இன்ட்டு 8 - 3 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ 4 இன்ட்டு 8 32 + 6 - 3, 32 + 6 38 - 3. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 35. ஸோ இதான் நமக்கான ஆன்சர் 35. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம். அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், பிளஸ் யூஸ் பண்ண போறோம். பிளஸுக்கு பதில் நம்ம டிவைட் யூஸ் பண்ண போறோம். டிவிஷனுக்கு பதில் நம்ம மைனஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். டிவிஷனுக்கு பொழுது நம்ம மைனஸ் என்ன பண்ண போறோம்னா யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. 14 மைனஸுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் 10, மல்டிப்ளிகேஷனுக்கு பொழுது பிளஸ் 4, டிவிஷனுக்கு பொழுது -16, அடிஷனுக்கு பொழுது டிவிஷன் 8. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் எடுத்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ்ல என்ன அப்படின்னா டிவிஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றோம். அப்போ ஓவர் 8 2 டைம்ஸ் வரும். ஸோ 14 இன்ட்டு 10 + 4 - 2. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ண போறோம். 140 + 4 - 2. அப்போ 144 - 2, 144 - 2 பார்த்தீங்க அப்படின்னா 142. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு பதில் நம்ம டிவிஷன் யூஸ் பண்றோம். மைனஸுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு பதில் பிளஸ், பிளஸுக்கு பதில் மைனஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. 3 மைனஸுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் 15, டிவைட் பொழுது பிளஸ் 19 பிராக்கெட், மல்டிப்ளிகேஷனுக்கு பதில் டிவிஷன் 8, பிளஸுக்கு பதில் -6. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை நம்ம என்ன பண்ணோம் சால்வ் பண்ணோம். 3 இன்ட்டு 15 45, 45 + 19 64. அடுத்து டிவிஷன் 8 - 6. அடுத்து டிவிஷன் யூஸ் பண்ணோம். 488 8 டைம்ஸ் வரும். அப்போ 8 - 6 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஏ அப்படின்னு இருக்கிற இடத்துல பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பி அப்படின்னு இருக்கிற இடத்துல மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. சி அப்படின்ற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டி அப்படின்ற இடத்துல டிவிஷன் சிம்பிளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான கொஸ்டின். ஸோ இதை எடுத்து எழுதிடலாம். 2 சி இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் 15, பி இருக்கிற இடத்துல -7, ஏ இருக்கிற இடத்துல பிளஸ் 100, டி இருக்கிற இடத்துல டிவிஷன் 10. ஸோ அப்போ இதில் போர்டு மாஸ் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா
இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட் இல்லை ஆஃப் இல்லை என்ன இருக்குது அப்படின்னா டிவிஷன் இருக்குது. இப்போ டிவிஷன் சால்வ் பண்ணுறோம். ஒரு 10 டைம்ஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணோம். ஸோ 215 30 - 7 + 10. ஸோ இதான் நம்மளுக்கான கொஸ்டின். அப்போ 10 + 30 40 - 7. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 33. நெக்ஸ்ட் பி இருக்கிற இடத்துல டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணோம். Q இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ ஆர் இருக்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். எஸ் இருக்கிற இடத்துல நம்ம மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். 18 Q இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் 12, P இருக்கிற இடத்துல டிவிஷன் 4, ஆர் இருக்கிற இடத்துல ப்ளஸ் 5, எஸ் இருக்கிற இடத்துல -6. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எடுத்துலாம். இதில் போர்டு மாஸில் இங்கே ப்ராக்கெட் வரல, ஆஃப் வரல, அடுத்து டிவிஷன். ஸோ டிவிஷன் வந்திருக்கு. அப்போ 12 × 1/4 இதில் மாற்றலாம். அப்போ அடித்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். அடுத்து 18 × 3 + 5 - 6 இதுதான் இருக்குது. அப்போ 18 × 3 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணோம்னா 54 + 5 - 6. அப்போ 54, 59 - 6 53. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 3 5 5 6 8 டிவிஷன் ஆஃப் இங்கே ஒரு எக்ஸ் சிம்பிள் வருது. பெர்சன்டேஜ் ஆஃப் 650 = 456. இந்த இந்த கேள்விக்குரிய இடத்துல என்ன வரும் அப்படின்றதான் நம்மளுக்கான கொஸ்டின். வாங்க சால்வ் பண்ணி பார்த்தலாம். 3 5 5 6 8 டிவிஷன் ஆஃப் இங்கே எக்ஸ் பெர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டிவைடில் 100 போடணும். ஆஃபை நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். 456. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 5ல் 10 வரும். இங்கே 13 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 3 5 5 6 8 டிவிஷன் ஆஃப் 13x / 2 = 456. 3 5 5 6 8 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறப்ப இது தலைகீழாக மாறும். ரெசிப்ரோக்கலாக மாறுறப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். சாரி 2/13x வரும். இந்த 13x நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே கொண்டு போயிடும். 456 இங்கே கொண்டு வந்துடும். இப்போ 456 வச்சு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 78 டைம்ஸ் வரும். நீங்கள் அடித்து பாருங்கள், வரும். 78 × 2 156 = 13x 13 2. அப்போ x = 12 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். டிவைட் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவைட் சிம்பிளை நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் 1, டிவைட் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் 32, இன்ட் இருக்கிற இடத்துல டிவிஷன் 2, ப்ளஸ் இருக்கிற இடத்துல -10. ஸோ இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏரியாவை சால்வ் பண்ணோம். அப்போ 2 16 வரும். 1 டைம்ஸ் ஆஃப் 16 தான். அப்போ 4 + 16 - 10 இருக்கு. அப்போ 16 + 4 20, 20 - 10 10. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கான வேல்யூ என்னன்னா 10. ஸோ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோம். 7 டிவைட் இருக்கிற இடத்துல நம்ம இன்ட் யூஸ் பண்ணுறோம். 3 மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். 8 இன்ட் இருக்கிற இடத்துல டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். 4 மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். 2 டைம்ஸ் வரும். அடுத்து இதை சால்வ் பண்ணால் 21 + 2 + 7 21 23 7 மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 30. ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 30. அப்போ இந்த ரெண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 10 டிவைட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம். இன்ட்டு 30 ஆன்சர் 300. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
நெக்ஸ்ட் பிளஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன், மைனஸ் இருக்கிற இடத்துல டிவைட், மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல மைனஸ், டிவைட் இருக்கிற இடத்துல பிளஸ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கான கொஸ்டின். 25 பிளஸ் இருக்கிற இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன், 32 மைனஸ் இருக்கிற இடத்துல டிவைட் 4, இருக்கிற இடத்துல மைனஸ் 12, டிவைட் இருக்கிற இடத்துல பிளஸ் 3. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்வ் பண்ணுறோம். 8 டைம்ஸ் வரும். 25 into 8 minus 12 plus 3. 25 into 8 200 வரும். minus 12 plus 3. அப்போ 203லேருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 191 வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாடல் கேட்பாங்க. எப்படின்னா ஸோ இது கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல எந்த சிம்பிள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போ 4 + 2 என்ன ஆயிரும் 6. இங்கே டிவைட் சிம்பிள் இருக்கு 12. அப்போ இந்த இதுதான் அடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். 12 × 1/6 அடிச்சா 2. ஓகேவா? அப்போ இங்கே 2 6 மைனஸ் இது நம்ம சால்வ் பண்ணதில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 2 வந்திருக்கு ஈக்குவல் டு 10. ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த இடத்துல எந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு 10 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும்ன்றது தான் நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி பாருங்க. ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 + 6 என்ன வந்துடும் 8. 8 - 2 6ன்னு வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் 10 கிடையாது. அப்போ இது வராது, ப்ளஸ் வராது. அப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ மைனஸ் யூஸ் பண்ணி பாருங்க. 2 - 6 அதாவது -6 - 2 வந்து -8 ஆயிரும். -8லேருந்து 2 போச்சுன்னா -6 ஆயிரும். அப்போ இதுவும் நம்மளுக்கு வராது. அடுத்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. 2 × 6 12. 12 - 2 என்ன வந்துடும் 10 வந்துடும். அப்போ நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 10 கிடைக்கும்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஸோ அதாவது 258 எக்ஸ்ன்னு இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. 237 என்ற எண் 11ஆல் வகுப்படும். அது வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. எனில் எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 258 x 237 அதாவது 1 விட்டு 1 2 8 2 7. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அடிஷன் பண்ணி வச்சுக்கணும், கூட்டி வச்சுக்கணும். 2 8 10 12 19 வருது. அடுத்து இது விட்ட நம்பர் ஃபுல்லாக இதை நம்ம என்ன பண்ணோம் கூட்டணும். 5 3 8 8 + xன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்போ இது என்னன்னா மேலே வந்ததா 19, அதுலேருந்து நம்ம இதை என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணோம். அப்போ 8 + xன்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இதை மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 0 அப்படி இல்லைன்னா 11 அப்படி இல்லைன்னா அதோட மடங்கு வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 11ஆல் வகுப்படும். அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னா 19 - 8 என்ன ஆயிரும் 11. அப்போ 11 நம்மளுக்கு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டால் 11 வரும் அப்படின்னா 0 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும் 11 வரும். அப்போ தான் அது 11ஆல் வகுப்படும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 1 போட்டாலோ நம்மளுக்கு வந்து 12ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு 12ன்னு வராது 10ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு 11ஆல் அது கண்டிப்பாக வகுப்படாது. இப்போ 7 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 8 + 7 என்ன வரும் 15. அப்போ 19ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 4 வரும். 4 நம்மளுக்கு 11ஆல் வகுப்படாது. அப்போ அதுவும் வராது. இப்போ 9 இருக்கு. 9 போட்டோம்னா 9 8 17 போட்டோம்னா 2 வரும். 2 நம்மளுக்கு 11ஆல் வகுப்படாது. அப்போ கண்டிப்பாக அது வராது. அப்போ எதுதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் நம்மளுக்கு வரும். அப்போ ரூல் என்ன அப்படின்னா நம்ம 1 விட்டு 1 வந்த நம்பரையும் அதுக்கடுத்து 1 விட்டு 1 வந்த நம்பரையும் மைனஸ் பண்ணுறப்ப 11 அப்படி இல்லைன்னா அதோட மடங்கு அப்படி இல்லைன்னா 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 11ஆல் வகுப்படும். அப்போ இங்கே 11ஆல் வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த மாடலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்தடுத்த மாடலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.